சமரச சன்மார்க்க நெறி கொண்ட அகத்திய பெருமானின் வழிகொண்ட அருணகிரிநாதருக்கு தொடர் கொண்ட பாம்பன் குமர குருதாச சுவாமிகள் வணங்குகின்ற முருகப்பெருமானுடைய பெருங்கருணை இந்த நல்ல வேளையிலே திருவருளும் உங்களுக்கு கூடி நிற்கட்டும். வணக்கம். நீங்க பெரும் பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு நல்ல மனிதர், நல்ல நண்பர், நல்ல நண்பருடைய உறவுகள் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நல்ல மனிதராகப்பட்டவர் கொஞ்சம் செல்வந்தரா இருப்பார். ஆனால் நண்பர் கொஞ்சம் தாழ்ந்திருப்பார். ஏதோ ஒரு காரண கட்டங்கள்ல இவர் அவருக்கு உதவி செய்கின்ற நிலைமை ஏற்படும். இந்த நல்லவர் அவருக்கு பணம் கொடுப்பார். ஆனால் வாங்கி பெற்ற அந்த நண்பர் தான் செய்த காரியங்கள் அனைத்திலும் கெட்டு போய் அந்த வாங்கி கொடுத்தார் பாருங்க, அந்த நல்ல மனிதனை துன்புறுக்கின்ற அளவுக்கு செய்து விடுவார். அப்ப என்ன ஆச்சு? அவர் நல்லவரா கெட்டவரா என்பதை பணம் கொடுத்த அந்த நல்ல மனிதனுக்கு புரியவில்லை. அதே போல் பல பொது காரியங்களில் ஒருவர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒருவர் இன்னொருவரை அறிமுகம் செய்யும் பொருட்டு அறிமுகம் செய்தவர் அவர்களிடத்திலே பழகி இந்த நட்பை கெடுத்து விடுவார். அப்ப அவர்கிட்ட அந்த வஞ்சகங்கள் இருக்கும் இல்லையா? இப்படி இந்த வஞ்சகத்தை இவருக்கு கண்டுபிடிக்க முடியல. ஐயா நல்ல பெண்ணுன்னு தாயா பொண்ணெடுத்தோம், ஐயா நல்ல புள்ளன் தாயா பெண்ணெடுத்தோம், ரெண்டுமே பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வாழ்க்கைகள் எத்தனையோ கெட்டு விடுகிறது இல்லையா? அப்ப அதை உணர முடியல உங்களால. இது என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி கருத்துகள் பல விதத்தில் இருக்கிறது இல்லையா? அப்போ ஒரு கெட்டவனையோ ஒரு வஞ்சகனையோ நாம் கண்டுபிடிக்க முடியாததினால்தான் இன்று பரப்பளவில வெட்டு குத்து வழக்கு பிரச்சனை போலீஸ் என்று எத்தனையோ விதத்தில் மனிதர்கள் அவதிப்படுகிறார்கள். நல்லவனும் வாடகைக்கு விட்டையா, அவர் காலி பண்ணல. அப்ப என்ன ஆகும்? வேதனைப்படுவார், வழக்குக்கு போயிடுச்சு. அப்போ அவரோட சிந்தனை என்ன ஆகும்? அவர் நல்லவர் என்பதை முதல்ல அவர் வஞ்சகர் என்பதை முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டு இருந்தா இவர் வாடகை விட்டிருக்க மாட்டார், இவர் வேதனைப்பட மாட்டார். அதே மாதிரி என் முதலாளியால் தான் எனக்கு அழிவு, நான் இவருக்காக 30 வருடம் உழைத்தேன், எனக்கு எதுவுமே செய்யவில்லை, எவனுக்கோ செய்கிறாருன்னு எத்தனையோ அன்றாடம் வேலை செய்வர்கள் சொல்வார்கள் இல்லையா? அப்படி பார்த்தீங்கன்னா அந்த முதலாளி எப்படி என்பதை இவருக்கு புரிஞ்சிட்டு இருந்தா இவரோட சக்தியை அங்க வீண் பண்ணியிருக்க மாட்டார் இல்லையா? இப்படி எல்லாம் வஞ்சகத்தையும் சூதையும் அந்த மனிதனிடத்திலிருந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான கூற்று. இது நிறைய பேருக்கு தெரியாதனாலதான் பல பிரச்சனைகளுக்கு நாம் தள்ளப்படுகின்றோம், பல பிரச்சனைகளுக்கு நாம் மாட்டிக்கொள்ளுகின்றோம். இந்த வேர் இருக்கு பாருங்க, இப்ப சொல்ல போறது பூனை வணங்கி நிலை தன்னில் பூனை குணம் உடையவனாம் நிலை தன்னில் அதனை உணர வைத்து நின்னை காற்றருளும் சாதாரண விஷயம் சார், குப்பமேனி தழை. ஆனா இது மருத்துவ குணம் உங்க எல்லாருக்கும் ஒரு சிலருக்கு தெரியும். ஆனா இது மந்திர குளிகை குணம் தெரிவது பரப்பளவில் இல்லை. இந்த குப்பமேனி வேற என்ன பண்ணணும் சார்? புதன்கிழமை குப்பமேனிக்கு ஒரு பட்டு துணியை கட்டி சூரிய உதயத்துக்கு முன்பாக அதன் மேல் பால் அபிஷேகம் செய்ய வேண்டும். செய்துவிட்டு அந்த ஒரு செடியை அகத்தீஸ்வராய நம என்று ஒரே பிடுங்கில் எடுக்க வேண்டும். அந்த வேரை தான் உடைத்து எடுத்து வைத்து அன்று வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சுத்தம் பண்ணி கொஞ்சம் அதை காய வச்சு மறுநாள் வியாழக்கிழமை அன்று காலையில 6 மணிலிருந்து 7 மணிக்கு அவுள் பச்சரிசி, அதாவது அவுளை எடுத்துக்கோங்க, வெள்ளை எடுத்துக்கோங்க, இதை ஒரு வாழை இலையில வச்சு வாழைப்பழ தாம்பூலம் வச்சு முன்னாடி ஒரு துணி போட்டு ஆசனம் போட்டு மேலே அமர்ந்து அந்த வேரை கையில் வைத்துக்கொண்டு நான் சொல்லுகின்ற மந்திரத்தை படித்து அந்த வேரை 101 முறை அங்கு அமர்ந்து படித்து ஒரு வெள்ளி குளிகை நூல் அந்த வேரை போட்டு கழுத்தில் அணிந்தால், இது ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது, கழுத்தில் அணிந்தால் வஞ்சகத்தையும் சூதையும் மனிதனுடைய குணங்களையும் முன் என்ன பின் என்ன வருவது என்ன காலங்கள் உணர்ந்து நமக்கு உணர்த்தி விடும். அப்படி தெரிந்து விட்டால் நீங்க எல்லா விதத்திலையும் வெற்றி பெற்று விடும் இல்லையா? அதுக்காக தான் அதை சொல்றேன். நீங்க பார்க்காதவங்க பாருங்க, இதுதான் அந்த குப்பமேனி தழை. இது எல்லாருக்கும் தெரியுங்க, பெரிய நிறைய பேருக்கு தெரியும். ஆனா இந்த வேரை தெரியாது. இந்த வேறு தான் அது. இந்த வேரை வெள்ளி குழிகை அணிங்க. என்னன்னா மனஸ் ஆஸ்பராமி, ஓம் மனஸ் ஆஸ்பராமி சர்வ பூதகரண சூல் சஞ்சாரக வசி வசினே ஸ்வா. பாருங்க, 1க்கு 2 முறை இந்த மந்திரத்தை போட்டு போட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. இந்த மந்திரத்தை தாங்க நீங்க 108 முறை பண்ணணும். இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே ஆண் பெண் இருவரும் வெள்ளி குளிகையில் போடுங்க. போட்டுட்டு இதை கழுத்தில் அணியுங்க. ஆண்கள் பெண்கள் மாங்கல்யத்தில் அணிந்து கொள்ளுங்க. எங்க போனாலும் மனிதனை பார்த்தால் அந்த மனிதனுடைய மனம் அப்பொழுது எப்படி பின்னப்படி என்பதை உங்களுக்கு காமிச்சு கொடுத்து விடும். அதை வைத்து உதவி செய்வதா இல்லையா என்பதை முடிவு பண்ணுங்கள். இது முடிவு செய்யுங்கள். இது உறவுகளுக்கும் கூடி உள்ளது.
நல்லது. இதை பயன்படுத்தி பயனடையுங்கள். வணக்கம்.